அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நடுவுல இந்தியாவுக்கு போட்டி போட்டுட்டு அமெரிக்காவும் ஈரானும் இவ்வளவு தூரம் உதவ முன் வந்திருக்காங்களா? மத்திய கிழக்குல நடைபெற்று வர போர் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை கடுமையா பாதிச்சிருக்கு. இந்தியாவுல கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யா தொடர்ந்து சப்ளை பண்ணிட்டு வர இந்த ஒரு விஷயம் தடைபடாம இருக்கிறதுனால எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாம இருக்கு. ஆனா எல்பிஜி இறக்குமதி மார்ச் 2026 மாதத்துல கடுமையா சரிஞ்சிருக்கு. இதோட தாக்கம் நுகர்வோர் மத்தியில மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் தொடர்ந்து உதவி வர காரணத்தால வீடுகள்ல பயன்படுத்துற சிலிண்டர்களோட விநியோகம் தடைபடல. ஆனாலும் இந்தியாவுக்கான எல்பிஜி சப்ளைல பெருமளவு சரிஞ்சிருக்கு. மிகப்பெரிய பிரச்சனையா இத பார்க்கப்படுது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் கூடுதல் அளவுல இந்தியாவுக்கு எல்பிஜி வழங்கி இருந்தாலும் மொத்த இறக்குமதி 40% மேல குறைஞ்சிருக்கு. இது உள்நாட்டு விநியோகத்துல பெரும் பற்றாக்குறையை உருவாக்கி இருக்கு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது மத்திய கிழக்கு போரால் ஹார்மோஸ் நீரிணை வழியா நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுதான். பொதுவா இந்தியாவுக்கு எல்பிஜி சப்ளையர்கள் அப்படின்னா யுஏஇ, கத்தார், குவைத், சவுதி அரேபியா தான். இவை அனைத்தும் ஹார்மோஸ் வழிநடத்தை நம்பி இருக்கும் காரணத்தால சப்ளை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. யுஏஇல இருந்து வர சப்ளை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்தியாவோட எல்பிஜி சப்ளை குறைபாட்டை சமாளிக்க அமெரிக்கா மற்றும் ஈரான் ஓரளவுக்கு உதவி இருக்காங்களாம். மார்ச் மாதத்துல அமெரிக்கா 4.2 லட்சம் டன் எல்பிஜி வழங்கி இந்தியாவோட மிகப்பெரிய சப்ளையரா மாறி இருக்காங்க. இது முந்தைய மாதங்களை விட கணிசமான உயர்வுன்னு சொல்லலாம். 7 வருஷத்துல நிறுத்தப்பட்டிருந்த ஈரானோட எல்பிஜி ஏற்றுமதி மறுபடியும் தொடங்கி இருக்காங்க. 43,000 டன் அளவுல இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. கூடுதலா அர்ஜென்டினா மற்றும் மலேசியாவில இருந்தும் சிறிய அளவுல சப்ளை கிடைச்சிருக்கு. நிறைய நாடுகள் இந்தியாவுக்கு நிறைய உதவி செய்கிறது உண்மையா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. மருந்து, உணவு, கெமிக்கல் மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறைகள்ல பெட்ரோலியம் மூலப்பொருட்களை தேவை அதிகரிச்சிருக்கிறதுனால அரசு இந்த மாற்றத்தை படிப்படியா திரும்ப பெற தொடங்கி இருக்கு. இதனால இனிவர காலகட்டத்துல உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி மீண்டும் குறையக்கூடும்னு சொல்றாங்க.